Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட கிப்பான் மற்றும் லங்கூர் வகை குரங்குகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மொய்தீன். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்று வந்தது. அந்த விமான நிலையத்தில் அரிய வகை உயிரினங்கள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அரிய வகை உயிரினங்கள் கடத்தலை கண்டுபிடிப்பதற்காக சுங்கத்துறை மோப்பநாயுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் வருகை பகுதியில் தயாராக இருந்தனர். விமானத்தில் இறங்கி வந்த பயணிகளை ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த இரு ஆண்கள் பெரிய கூடைகளுடன் விமானத்திலிருந்து இறங்கி வந்தனர். சுங்கத்துறை அதிகாரிகள் சங்கத்தில் அவர்கள் இருவரையும் நிறுத்தி விசாரித்தனர். அவர்கள் வைத்திருந்த பிளாஸ்டிக் கூடைகளை பரிசோதித்த போது அந்த கூடைகளுக்குள் அரிய வகை உயிரினங்கள் இருந்தன. இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் வெளியே விடாமல் நிறுத்தி வைத்து சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வன உயிரின பாதுகாப்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த 8 அபூர்வ உயிரினங்களில் ஆசிய மரநாய் 1, கிழக்கு சாம்பல் கிப்பான் 2 ஆகிய 3 உயிரினங்கள் உயிரிழந்து விட்டன. மற்ற 5 அபூர்வ உயிரினங்கள் உயிருடன் இருந்தன. முறையான ஆவணங்களின்றி மருத்துவ பரிசோதனைகளும் இல்லாமல் சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு வரப்பட்ட இந்த உயிரினங்களை 5 வகை உயிரினங்கள் உயிரோடு இருந்த காரணத்தினால் அவைகள் மீண்டும் மலேசியா நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.